ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீஸ் ஃபோட்டோ பக்கெட். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நாங்கள் எங்களோட நேட்டிவ்க்கு போயிருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் தூரங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரெயினில் போயிடும். செம்ம ஜாலி இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, சாப்பாடு கட்டிட்டு போகிறது. என்ன கட்டிட்டு போகிறது தாங்க பிரச்சனை. அதை தாங்க உங்கள் கூட இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல சவுத் இண்டியன் சாப்பாடு பார்த்துடலாங்க. நாங்கள் மெட்ராஸ்லேருந்து ஒடிசா போகும்போது என்னெல்லாம் கட்டிட்டு போகணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். முதல்ல புளி சாதம், புளியோதரை, அதுக்காக புளி காய்ச்சல் அங்கே கொதிச்சிட்ருக்கு. கேரட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுங்க. வேஸ்ட்டாக போயிட வேணாம் அப்படின்றதுனால கேரட் ஹல்வா ரெடி பண்ணியாச்சு. ட்ராவலிங் நேரத்தில் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாலும் நம்ம டக்குன்னு செய்திடலாம். ரொம்பவே ஈஸியானது தான். ப்ளஸ் என் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளவும் சமைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் நமக்கு கூட துணைக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு வைங்களேன், ஈஸியாக டப்பு டப்புன்னு செஞ்சிடலாம். இந்த பக்கம் வெங்காய சட்னி ரெடி ஆகிட்டுருக்குது, வதங்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் தக்காளி தொக்கை என் சிஸ்டர் வச்சிட்ருக்காங்க. சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சப்பாத்தியும் ரெடியாகி ஹாட் பாக்ஸில் ரெடியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ தட் காலையில் அர்லியராக எழுந்திரிச்சு இது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். நாங்கள் ட்ரெயினில் போயாச்சு, வண்டி ஏறியாச்சு. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சப்பாத்தி தாங்க. ஃபுல் டே சப்பாத்தி, அந்த தக்காளி தொக்கு தான் போச்சு. அது கெடவே கெடாது. பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு அது பழக்கமானதுனால பெருசாக தெரியல. நான் டக்கு டக்குன்னு போட்டுட்டேன். வழக்கமாக நாங்கள் 4 பேர் எங்கள் ஃபேமிலியோட மட்டும்தாங்க போவோம். பட் இந்த தடவை ஆஃப்டர் லாங் டைம் என்னோடய சிஸ்டர் ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் நாங்களும் சேர்ந்து ஒரு பெரிய குரூப் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போனதுனால செம்ம ஹாப்பி. வீட்டிலேருந்து நீ அதை செய், நான் இதை செய்கிறேன், நீ இதை எடுத்துகிட்டு வா, நான் இதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லேருந்து சாப்பாடு ஐட்டம்லேருந்து என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டோம். அங்கே ட்ரெயினில் ஒன்று கூட நாங்கள் வாங்கவே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நாங்களே எடுத்துகிட்டு வந்துட்டோம். சாதம், புளி சாதம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதுக்கு தொட்டுக்க ஒன்றுமே நமக்கு தேவையில்லை. நமக்கு அப்பளம் இருந்தாலே போதும். ஸோ அப்பளத்தையும் அந்த போட்டி அப்பளத்தையும் தூக்கிட்டு போயிட்டோம் நாங்கள். ஸோ எல்லாமே சாப்பிட்றதுக்கு வசதியாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ட்ரிப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா இது போல் தான் சாப்பாடு பேக் பண்ணி கொண்டு வருவாங்க. காய் தொட்டுக்க வேணுன்றது எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு எடுத்துகிட்டு வருவாங்க. மேக்ஸிமம் ட்ரெயினில் எதுவும் வாங்கி தர மாட்டாங்க. அப்போலாம் செம்ம கோவம் வரும். அம்மா ஒன்றுமே வாங்கி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு கோவமாக வரும். பட் இப்போது நாம் அம்மாவாக இருக்கும்போது நமக்கு ஒரு குழந்தைங்கன்னு இருக்க போகிறப்ப தாங்க தெரியுது, ஏன் நம்ம அப்பா அம்மா அப்போ வாங்கி கொடுக்கறதுக்கு மறுத்தாங்க, எதனால் வேணான்னு சொன்னாங்கன்றது நமக்கு இப்போ தான் புரியுது. காசுன்றது அடுத்த விஷயங்க. ட்ரெயினில் ஹெல்தி சுத்தமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. சவுத் இண்டியன் சாப்பாடு பார்த்துட்டோம் இல்லையா, இப்போ நார்த் இண்டியன் சாப்பாடு பார்த்துடலாங்க. ஸோ என்ன மாதிரி ஃபுட்லாம் நாங்கள் கட்டிட்டு போவோம் ட்ரெயின் ட்ராவல் அப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமான ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி தாங்க. ஆமாம், நம்மலாம் பூரி எடுத்துகிட்டு போக மாட்டோம் இல்லையா, இன்டைஜஷன் ஆயிரும், நமக்கு ஒரு மாதிரி ஆயிலி ஃபுட்டாக இருக்கே அப்படின்னு யோசிப்போம். ஆனால் எங்கள் ஊர்களெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நாங்கள் பூரி தாங்க மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போவோம். பூரி இல்லாமல் எங்களுக்கு ஒரு ட்ராவலிங்கே இருக்காது, ட்ரெயின் ஜேர்னியே இருக்காதுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அது எண்ணெயிலேயே பொரிச்சு எடுக்கிறதுனால கெடாதுன்ற ஒரு நம்பிக்கை. அதனால் நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது கூடவே தேங்காய் போட்ட கொழுக்கட்டை, தேங்காய் ஸ்டஃபிங் பண்ண கொழுக்கட்டை, அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா இருக்குது, பன்னீர் இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் நமக்கு? சிரிமா சிரி. நாங்கள் ஈவினிங் வண்டி ஏறிட்டோங்க. ஸோ நைட் சாப்பாடு தாங்க இது எல்லாமே. நைட்டுக்காக இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ப்ளஸ் அடுத்த நாள் பகலில் மதியம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் காலையில் சாப்பிட்றதுக்கு எதுவும் கட்ட முடியல. ஸோ காலையில் சாப்பிட்றதுக்கு ட்ரெயின்லேயே நாங்கள் சாப்பாடு வாங்கியிருக்கோம், டிஃபன் வாங்கியிருக்கோம். என்னன்னு பாருங்கள். ஊறுகாய் கொடுத்துருக்காங்க. உப்புமா வடைன்னு விற்றுட்டு வந்தாங்க. திறந்து பார்த்தா உள்ளே மாங்காய் ஊறுகாய் பேக்கெட்டு, அப்புறம் ஒரு வடை. பாட்டி வடை சாப்பிடுங்க பாட்டி, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டி சொல்லுவாங்க பாருங்கள், கடிக்க முடியாதே டாக்கண்ணா, நல்லா ஊற வச்சு சாப்பிடலாம் அப்படின்ற லெவலில் இருந்துச்சு. என்னது சார், கொஞ்சமாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். பூரி ஓகேங்க, பன்னீர்லாம் கூட ஓகேங்க. ஆனால் இந்த கொழுக்கட்டையெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குங்க, ரொம்ப புதுசாக இருக்குது இல்லையா? ஸோ எங்கள் அக்காவோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே குழந்தைங்க பசிக்குமே ஸ்நாக்ஸ்ன்னு கேட்பாங்களே, ட்ரெயினில் எதுவும் வாங்கி கொடுக்க வேணாம், செட் ஆகவும் ஆகாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கெட்ட உட்காந்து இதெல்லாம் செய்து கொடுத்துருக்குறாங்க. பிள்ளைங்களும் ஹாப்பியானாச்சு. ஸோ ட்ரெயினில் மஸ்ட்டு இந்த சமோசா, ஆனியன் சமோசா மஸ்ட்டுங்க. இதை நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. அதனால் நாங்கள் வாங்கிட்டோம். விஜயவாடாவில் என்ன ஃபேமஸ்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எனக்கு இந்த
பிரெட் ஆம்லெட் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். எப்போ விஜயவாடா ஜங்ஷன் இருந்தாலும் வாங்கிடுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபன் வெளியில் வாங்கியாச்சு, பேண்ட்ரியில் நான் வாங்கலை. ஸோ 2 இட்லி 1 தோசை வச்சு கொடுத்தாங்க. சாம்பார் மட்டும் தான் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபான்னு சொன்னாங்க. எனக்கு ஓகே தான் அப்படின்னு பட்டுச்சுங்க. மதிய சாப்பாட்டுக்கு லெமன் ரைஸ் கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க ஸ்டைலில். ஸோ லெமன் ரைஸ் கூட தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு போட்ட குழம்பு. ஆமாங்க, எங்கள் ஊரில் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த ஆலு மட்டர் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க இல்லையா, அது மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஸோ இதை வந்து சைட் டிஷ்ஷாக நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் ஊரில் எல்லா இடத்துலையுமே இந்த குழம்பு கிடைக்கும். இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற இந்த பிளேட்டும் இந்த பவுல் தாங்க. இது எல்லாமே சேர்த்து எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டோங்க. ஃபைனலி ரீச் சென்னைங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இல்லை கொஞ்ச நாள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.